ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. சுயேட்சை வேட்பாளர்கள் ஆர்வமுடன் மனு தாக்கல். தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சியின் சீமானின் பேச்சு நாகரிக எல்லையை மீறிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கடும் விமர்சனம். சென்னை மாநகராட்சி சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டம். மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது நாளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். அந்த மசோதாவில் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தண்டனை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனையும், பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் அந்த சட்டத்திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கே அதிகாரம் உள்ளது என சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டசபை கூட்டத்தொடரின் 5வது நாளில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதிலளித்தனர். பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வாய்ப்பில்லாததால் மாநில அரசு அப்பணியை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்றும், இருப்பினும் மத்திய அரசிடம் இதுகுறித்து தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் கூறினார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறி உள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடுமாறு கோரி மத்திய அரசிடம் தங்கள் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டு இருப்பதாக கூறினார். அண்மை காலமாக பெரியார் மீது ஆதாரம் இல்லாத அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் அரசியல் செய்யும் அமைப்புகளும் பெரியாரை குறிவைப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். சீமானின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறி உள்ளது, குதர்க்கவாதமாக உள்ளது. அவர் பேசுகிற அரசியலுக்கு அது எதிராக போய் முடியும் என திருமாவளவன் எச்சரித்தார். சீமானவர்களின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறியதாக இருக்கிறது, குதர்க்கவாதமாகவும் இருக்கிறது. அவர் பேசுகிற அரசியலுக்கு அது எதிராக போய் முடியும். தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் சம்பா, தாளடி, பருவநெல் அறுவடை தீவிரமடைந்திருப்பதால் போதிய எண்ணிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். மேலும் நெல்லுக்கான ஈரப்பதத்தை 18% இருந்து 21% அதிகரிப்பதோடு கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் லஞ்சம் கேட்டு கொடுமைப்படுத்தாமல் நெல் மூட்டைகளை விரைவாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஞானசேகரன் மீது ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி ஓட முயன்றபோது ஞானசேகரனுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டிருந்தது. கை கால் முறிவுக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் ஞானசேகரன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்.
தமிழக சட்டப்பேரவையில் இன்று இவர்தான் அந்த சார் என்ற பதாகைகளுடன் திமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றது இந்த விவகாரத்தை மேலும் சூடாக்கியது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவம் தொடர்பான விவகாரத்தில் ஆளுங்கட்சி தரப்பில் முக்கிய பிரமுகர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அந்த சார் யார் என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பிரச்சினை எழுப்பி வருகின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற பதாகையை ஏந்தியபடி திமுக அரசை விமர்சித்தனர். இதற்கு பதிலடி தரும் விதமாக திமுக எம்எல்ஏக்களும் இன்று அதே பாணியை கையில் எடுக்கும் வகையில் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரை மேற்கோள் காட்டி இவர்தான் அந்த சார் என்ற பதாகையுடன் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தனர். இது தொடர்பாக அவர்கள் கோஷங்களையும் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS இளங்கோவன் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அத்தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இடையில் வார விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகை வருவதால் இனிவரும் 13 மற்றும் 17 ஆகிய நாட்களில் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். வரும் 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ள நிலையில் வேட்புமனுவை திரும்பப் பெற 20ஆம் தேதி கடைசி நாளாகும். சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பெருங்குடி மண்டலத்தில் நடைபெற்ற விழாவில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்றார்கள். இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் மேயர் பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மேயர் பிரியா, போகி கொண்டாட்டத்தின் போது பிளாஸ்டிக் டயர்கள், நெகிழி போன்ற கழிவுகளை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவர்களை அதிரடியாக கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் அண்மை காலமாக இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருட்டு போவதாக காவல்துறைக்கு புகார் வந்தது. இதனையடுத்து வாகன சோதனையை தீவிரப்படுத்துமாறு காவல் உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தினார்கள். அதன் பேரில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞரை மடக்கி விசாரித்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் வண்டிக்குரிய ஆவணங்களை கேட்டனர். ஆனால் வாகனத்திற்கு உண்டான ஆவணங்கள் அவரிடம் இல்லாததால் அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று அதிரடியாக விசாரித்த போலீசார் அவருடன் தொடர்புடைய மேலும் 2வரையும் கைது செய்ததோடு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவர்களிடமிருந்து 5 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு காளை மாடுகள் விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பரமநந்தல், கொட்டாவூர், காரப்பட்டு, கடலாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் இதில் பங்கேற்றன. அவை அனைத்தும் காண்போரை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. வீதியில் சீறிப்பாய்ந்த காளைகளின் வேகம், துடிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த காளைகள் தேர்வு செய்யப்பட்டன. முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பிற காளைகளுக்கு ஆறுதல் பரிசுகளை வழங்கி அவற்றின் உரிமையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும்
அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.